6வது தலைப்பு, கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ஜெபித்தல் அல்லது ஒலிவ மலைக்கு பயணம். கெத்செமனே தோட்டம். மத்தேயு 26:30-32. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து பாட்டு பாடி சீஷர்கள் எல்லாரும் பார்த்தது இந்த ஒரே இடத்துல தான். இயேசு பாடினாரான்னு தெரியாது, அவர்கள் என்று போட்டிருக்கிறது. ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் பண்ணின ஸ்தோத்திர பாட்டு என்னவாக இருக்கும்? 136ஆம் சங்கீதமாக தான் இருக்கும். அதுதான் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இவ்வளவுதான். ஆனால் இயேசு இந்த 4 சுவிசேஷத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எங்கே போனாங்க? ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். 31ஆம் வசனம், மேய்ப்பனே வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொன்னாலும் ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து குறிப்பிட்டு காட்டுவார். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பட்டயத்தை மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழுப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை இங்கே இயேசு நினைவூட்டுகிறார். எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்து கொல்லப்பட போகிறார், அல்லது நான் கொல்லப்பட போகிறேன் சிலுவையிலே, நீங்கள் எல்லாரும் சிதறி போவீர்கள். பிறகு சொல்லுகிறார், மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு வருவேன் அப்படின்றார். ஆனால் அந்த அடி, மரண அடி வாங்கின உடனே எல்லாரும் சிதறி பதறி போயிட்டாங்க. ஆடுகள் சிதறடிக்கப்படும். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். எல்லாம் இடறி போயிடுங்கன்னு சொல்ற. மார்க்கு 14:26. ஏன் இந்த 4 சுவிசேஷத்தை சொல்றேன்? சில சம்பவங்களை 4 பேரும் எழுதுவார்கள், ஆனால் சில சம்பவங்களை 3 பேர் எழுதியிருக்கிறார்கள். சில சம்பவங்களை 2 பேர் மாத்திரம் எழுதியிருக்கிறார்கள். சிலவற்றை ஒரே ஒரு ஆள் மாத்திரம் எழுதியிருப்பார். ஒரு சம்பவத்தை, ஒரு கதாபாத்திரத்தை யோவான் மாத்திரம் எழுதியிருப்பார், இன்னொன்றை லூக்கா மாத்திரம் எழுதியிருப்பார். பிறகு மார்க்கு, மத்தேயு, லூக்கா எழுதியிருப்பாங்க, யோவான் விட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் இப்படி சிதறி ஆங்காங்கே கொட்டி கிடக்கிறபடினாலே அவைகளை பொறுக்கி எடுத்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:35-36. வழக்கத்தின்படி அவர்கள் புறப்பட்டு ஒலிவ மலைக்கு, இது ஒலிவ மலை பயணம், ரைட். யோவான்ல அது குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க, 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இங்கே யோவான் மாத்திரம்தான் சில பெயர்களை குறிப்பிடுகிறார். இடத்தினுடைய பெயர், ஆட்களுடைய பெயர். மற்ற 3 பேரும் சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. இவர் சொல்லுவார், கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துக்கு பேர் கெத்செமனே தோட்டம். அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். 2ஆம் வசனத்தில் இயேசு அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அந்த மேற்படியானுக்கு இடம் நல்லா தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இயேசு அவர்களை கூட்டி கொண்டு அடிக்கடி ஜெபம் பண்ணுகிறதற்கு போகிறார். அப்போ ஒலிவ மலை பயணம், கெத்செமனே தோட்டம், அது எங்கே இருக்கிறது? கெதரோன் ஆற்றுக்கு அப்பால், ரைட். 7வது தலைப்பு, பேதுருவின் மறுதலிப்பை முன்னறிவித்தல். பேதுருவின் மறுதலிப்பை முன்னறிவிலே எல்லாத்தையும் முன்னாலே சொல்லிடுறார். மத்தேயு 26:31-34 சொல்லுகிறார், உயிர் தெழுந்த பின்பு நான் உங்களுக்கு முன்னே எங்கே போவேன்? கல்லையாவுக்கு போவேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு கூடவே சேர்த்து சொல்லுகிறார் பாருங்க, எல்லாரும் இடரில் அடைவீர்கள் என்கிறாரா? எல்லாரும் இடறி போயிடுங்க அப்படின்ற. ஆனால் 33ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், இல்லை 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 இல்லை, நான் இடரில் அடைய மாட்டேன். நான் யார் நினச்சிங்க? நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள், மற்றவங்கள மாதிரி என்ன செய்ய மாட்டேன், நான் ஏமாத்திட்டு போக மாட்டேன், அதெல்லாம் முடியாது. இயேசு உடனே பதில் கொடுக்குறாரு. அவருக்கு முன்னாலே சொல்லிடுறாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாக சொல்லுகிறேன். ஆனால் இயேசு சொல்லும் ஒரு எவிடன்ஸ் சொல்றார். நான்லாம் முடியாது, நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அண்ணா, உங்கள் அடையாளமே சொல்கிறேன், சேவல் கூதுல அதுக்குள்ள 3 தடவை மறுதளிச்சிருவேன். வாசிக்கலாம். மார்க்கு 14:27. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இடறி போவாங்க, நான்லாம்
உங்க விட்டு பின் தொடரவே மாட்டேன், விடவே மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் தான் ஏசு சொல்றாரு 30ஆம் வசனத்துல 2 தரம் டைமிங் கொடுக்குறாரு பாருங்க. இங்க பொதுவா சொல்லிட்டாரு 3 தரம்ட்டு மத்தேயு எழுதுறாரு. அந்த எழுத்தாளர்களுடைய அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சொல்லும்போது 3 தரம் 10ஆம் பொதுவா சொல்றாரு. மார்க் எழுதும்போது 2 தரம் கூறுறதுக்கு முன்னால நீ 3 தரம் மறுதளிப்பா என்றார். இந்த மார்க்கினுடைய எழுத்தாற்றல். லூக்கால பாருங்க, லூக்கா 22:31. அப்ப இயேசு சொல்றாரு, சிமோனே சிமோனே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டு. புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டான், என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான். இயேசு இன்னும் தெளிவா லூக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதுறாரு. அவன் காட்டி கொடு மறுதளிப்பான் என்பதை இன்னும் கொஞ்சம் சிறப்பா எழுதுறாரு. அதெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சுப்பா. நம்ம மறுதளிக்க போகிறோமா, காட்டி கொடுக்க போகிறோமா, என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு யாருன்னா துரோகம் பண்றாங்களா, கர்த்தர் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறார். உங்களை தூஷிக்கிறாங்களா, கர்த்தர் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறார். உங்களை காட்டி கொடுக்குறாங்களா, கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துக்கிறார். மறுதளிக்கிறதுக்கும் கர்த்தருடைய பர்மிஷன், காட்டி கொடுக்கறதுக்கு கர்த்தர் முன்னாலே சொல்லிடுறார், நீ காட்டி கொடுப்பா, நீ என்ன மறுதளிப்பாய். அதெல்லாம் முடியாது, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கானால. கொஞ்சம் பொறுமையாயிரு. 2 தரம் கூறுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிப்பா. என்ன சொல்றாரு, சாத்தான் பர்மிஷன் வாங்கிட்டான்பா. காட்ஸ் பர்மிஷன், கர்த்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான். கர்த்தருடைய பர்மிஷனை பிசாசு கிட்ட இருந்து சொல்லிட்டாரு ஆண்டவர். உன்னை சுலகினால் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டா, நான் கொடுத்துட்டேன். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ குணப்படு, மனம் திரும்பு. நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கூட பின்பற்றிட்டு இருந்தவனாலும் பரவாயில்ல, நீ மனம் திரும்பு, நீ குணப்படு, நீ குணப்படு. நீ குணப்பட்ட பின்புதான் சகோதரரை ஸ்திரப்படுத்த முடியும். யாரு? மீதி 11 அப்போஸ்தலர், அதுல ஒரு அப்போஸ்தலர் காலியா வர்றாரு, அவரு தூக்கு போட்டு சாவுறாரு. ஆக அந்த 10 பேரை நீ ஸ்திரப்படுத்த வேணுமா, நீ முதல்ல ரட்சிக்கப்படு, நீ குணப்படு, நீ குணப்படு. பேதுருடைய விண்ணப்பம், வேண்டுதல் இயேசுவை பார். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன். அடுத்த அறிக்கை சொல்றான், அரெஸ்ட் பண்ணி போட்டாலும் பரவாயில்லை, சாவு வந்தாலும் பரவாயில்லை, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் அப்படின்னா. அப்ப கூட இயேசு முதல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல பேதுரு. அடுத்து சொல்றாரு, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய். என்ன சொல்ல, என்னை அறிந்திருக்கிற, என்னை நல்லா தெரியும் உனக்கு, என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதளிப்பாய். ஒவ்வொரு எழுத்தாளர்களும் மத்தேயு தனியா எழுதுறாரு, மார்க்கு தனியா எழுதுறாரு, லூக்கா தனியா டிஸ்கிரைப் பண்றாரு. ஒரு டிஸ்கிரிப்ஷனை நீங்க பார்க்கணும், விவரத்தை பார்க்க வேண்டும். லூக்கா சொல்றாரு, நீ என்னை அறிந்திருக்கிறதை. பிறகு நாம் பார்க்க போறோம் பேதுரு எப்படி மறுதளிக்கிறார் என்பது. அது அடுத்த காட்சி, அடுத்த சீன்ல நம்ம போவோம். யோவான் அதை சொல்லல, இந்த 3 பேரும் சொல்றாங்க. யோவான் இந்த சீனை சொல்லவில்லை. அவருக்கு சுருக்கமாயிடும். மொத்தமே அவர் 21 அதிகாரம் தான் எழுதினார். மத்தேயு தான் 28 எழுதினார். லூக்கா 24 எழுதினார், பெருசு பெருசா எழுதியிருக்கிறார் லூக்கா. மார்க்கு ஷார்ட்டா 14 அதிகாரம் தான் எழுதினார். ஸோ இந்த 3 பேரும் சில முக்கியமான காரியங்களை எழுதினாங்களே தவிர யோவான் அந்த சீனை விட்டுறார், அந்த காட்சி விட்டுறார். ரைட். இப்போ 8வது கெத்செமனேயில் ஜெபம். கெத்செமனேயில் ஜெபம் மத்தேயு 26. இவ்வளவு சொல்லிட்டாரு. எங்க போயிட்டு ஒலிவ மலைக்கு பயணமா போனாங்களே சொல்லிட்டாங்க, பேதுருடைய மறுதளிப்பு. இப்போ கெத்செமனேயில ஜெபம். அப்போ இயேசு ஒரு ஜெபம் பண்றார் கெத்செமனேயில போயிட்டு, இதாவே ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. இப்போ சீசர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாரு அந்த டயலாக்ல. என்ன டயலாக்ல டிஸ்கஸ் பண்றாரு, நான் அங்க போய் ஜெபம் பண்றேன், நீங்க இங்க உட்கார்ந்துருங்க அப்படின்றாரு. நான் அங்க போய் ஜெபம் பண்றேன், நீங்க இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்ற. சொல்லிட்டு பேதுருவையும் செபதேயுவின் குமாரர், யார் அவங்க 2 பேரு, இங்க பேர் போடல. சில இடத்துல பேர் இருக்கும், சில இடத்துல பேர் இருக்காது. யாக்கோபு யோவான். அப்ப 3 பேர் போறாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கொஞ்சம் சொல்றார், ஒரு வியாகுலம் வந்துருச்சு, பிரிவினுடைய வியாகுலம். மீதி அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேரும் அப்போஸ்தலர்கள் தான், 8 பேரும் சீஷர்கள் தான், அற்புத அடையாளங்கள் பார்த்தவர்கள் தான். சில நேரங்களில் சிலரை தள்ளி வைக்கிறார் இயேசு, சிலரை ஒதுக்கி வைக்கிறார்.
இந்த 8 பேர் வேணாம், இந்த 3 பேர் தான் வேணும். புறக்கணிக்கல. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய உத்தி, இயேசு கிறிஸ்துனுடைய மேனேஜ்மெண்ட், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, இயேசு கிறிஸ்துனுடைய தலைமைத்துவ குணங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி தொண்டர்களை வழிநடத்துகிறார் என்ற குணங்கள், இந்த 8 பேரும் இயேசுவோடு தான் இருக்கிறாங்க. அதில் அன்னைக்கு நைட்டு ஒலிமலைக்கு போகும்போது சொல்றாரு, மனசு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. நைட்டு காட்டி கொடுக்க போகிறார், சிலுவைக்கு போக போறார், மறுநாள் கோர்ட்டுக்கு போக போறார். கோர்ட்டு காட்சிலாம் சீன்லாம் வரும். அப்போ அதனால சொல்றார் இயேசு, நீங்க அப்படியே இருங்க, சற்று அப்புறம் போய் இங்க உட்காருங்க. நீங்க நான் ஜெபம் பண்ணும் அளவு என்னுடைய பிரேயர் டைம் வேற, நான் தனியா ஜெபிக்கிற நேரம் உண்டு. கார்ப்பரேட் பிரேயர் வேற, இண்டிவிஜுவல் பிரேயர் வேற, கூடி ஜெபிக்கிற ஜெபம் வேற, தனிப்பட்ட ஜெபம் வேற. பர்சனல் பிரேயர், தனியாக எப்படி ஜெபிக்கிறீர்கள்? இயேசு இதற்கு ஒரு முன் உதாரணம். தனி ஜெபத்திற்கு கூடி ஜெபிக்கிற ஜெபம் வேற. இயேசு இந்த 8 பேரை, நீங்க உட்காருங்க, என் ஊழியம் செய்றவங்க தான், அற்புத அடையாளம் செய்தவங்க தான், சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறினவங்க தான், 5 அப்பம் 2 மீரை வச்சுன்னு கூட தூக்கிட்டு போய் சோறு எல்லாருக்கும் பரிமாறுறவங்க. கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் தனியா ஜெபம் மட்டும் வரேன். அப்படி போகும்போது இவங்க 3 பேரை கூப்பிட்டு போறார். பேதுரு, யாக்கோபு, யோவான், ஒரு 3 பேரை கூட்டிட்டு போறாரு. ஏன்னா திடீர்னு டயர்ட் ஆகி மயக்க அடிச்சு வந்துட்டு என்ன பண்றது? ஏன்னா நைட்டு சப்பர் சாப்பிடல. சப்பர் பஸ்காவை எல்லாரும் சாப்பிட்டாங்க. பஸ்காவை சாப்பிட்டு என்ன செய்யறாங்க? திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் இறைச்சியையும் சாப்பிட்றது தான் பஸ்கா. சாப்பிட்ட உடனே என்ன இருக்கு? எல்லாருக்கும் என்ன வரும்? ஃபுல் தூக்கம் வரும். இதுங்க தூக்கம் ஆவி வந்துச்சுன்னா ஜெப ஆவி போயிடும். இவ பசியில் இருக்கிற இயேசு 3 பேரை கூட்டிட்டு போய் வியாகுலப்படுகிறார், துக்கம் அடைகிறார். சொல்லிட்டு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. தேவனோடு ஜெபிக்கிறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதை பார்க்கணும். அவங்களை கூட்டிட்டு போனாரு, அவங்கள கூட வச்சு ஜெபம் பண்ணாரா? பேதுரு, யாக்கோபு, யோவானை விட்டுட்டு நீங்க இங்க கொஞ்சம் விழித்திருங்கன்னாரு. அவங்கள என்ன சொன்னாரு? நீங்கள் உட்காருங்கன்னாரு. 36 கடைசியில் நீங்கள் உட்காருங்கள், 38 விழித்திருங்கள். ஆனா 2 பேரும் அப்படி செய்யல, எல்லாமே தூங்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் விழித்திருங்கள். நான் சற்று அப்புறம், இன்னும் ஒரு சற்று டிஸ்டன்ஸ். இயேசு எல்லாரையும் ஒதுக்குறார். 8 பேரை தனியா உட்கார சொல்றார், 3 பேரை தனியா விழித்திருக்க சொல்லுகிறார். இன்னும் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுத்து ஜெபம் பண்றார். எப்படி விழுந்தாரு? முகங்குப்புற, முகத்தை தரையில வச்சு ஜெபம் பண்றார். என்ன சொல்லிட்டு ஜெபம் பண்றார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபத்தை நீங்க பாருங்க. இதெல்லாம் இவங்க கேட்ட அந்த ஜெபத்தை கேட்ட இடர்ல அடைஞ்சிருவாங்க. எங்க லீடரை இப்படி ஜெபம் பண்ணலாமா? இந்த பாத்திரம் என்று சொன்னா அந்த சீன் அதுதான் அந்த பாத்திரம் போட்டு, இந்த சினாரியோ, இந்த காட்சி, என்ன காட்சி? சிலுவைக்கு போகிற இந்த காட்சி, இந்த ரோல் என்னை நீக்குமானால் நீக்கும்படி செய்யும்னு ஒரு ஜெபம் பண்றார். இதை இவங்கெல்லாம் கேட்டா சும்மா இருப்பாங்களா? அதனால தான் அந்த சீக்ரெட் ஜெபத்தை பிதாவோடு ஜெபம் பண்ற தனியா போய், இந்த ரோல் என்னை நீக்க முடியுமா? சிலுவைக்கு போனோம் பேசு, அந்த லாஸ்ட் டைம் வந்துருச்சு. அந்த ரோல்ல கேட்கிறாரு, பிதாவே, இந்த பாத்திரம், இந்த ரோல்ல இருந்து என்ன விடுவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. மறுபடியும் பாருங்க 40 சீசர் பாக்குறாரு. நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாம் தூங்குறான். ஏன்னா ஃபுல் சாப்பாடு, ஆட்டுக்கறி, சுட்டக்கறி, புளிப்பில்லாத அப்பம், திராட்சை ரசம், கசப்பான கீரை. பஸ்கா பண்டிகை இல்ல, மாட்டிக்கினாங்க தூக்கத்துல. ஏசு கிட்ட வந்தார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? என்னோட விழித்திருக்க கூடாதா? விழித்திருன்னு சொன்னேன்னு நானு 41 வசனம் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் முடிச்சிருக்க கூடாதாப்பா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாத படிக்க. ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ மறுபடியும் 2ஆம் தரம் இவங்களை விழிக்க சொல்லிட்டு முடிச்சிருக்க சொல்றார். ஏனென்றால் இவர் சாப்பிடல, காலையிலிருந்து சாப்பிடல, சிலுவைக்கு போகிறார். நடக்க போகிறது வேறு சம்பவம். யூதாஸ் வர போகிறான். நைட்லாம் தூங்க முடியாது. இந்த இவ்வளவு மனசுல இவர் வைத்து கொண்டிருக்கிறார். இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லல. 1 மணி நேரம் வீசிருக்க கூடாதாப்பா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன், முடிச்சிருங்களேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி ஜெபம் பண்றாரு. சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கன்றார் 2வது தடவை. சொல்லிட்டு சொல்றாரு, பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார்.
வேற வழி இல்லைன்னா ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. அந்த ஜபத்தை முடிக்கிறார். முடிச்ச உடனே திரும்பி வர்றார். திரும்பி வந்த போது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்தார், கண்கள் நித்திரை மயக்கம். திரும்ப வந்த போது பார்த்தார். 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 3 தடவை ஜெபம். அப்ப ஜெபத்திற்கு போகும்போது இயேசு அவர்களை தனிமைப்படுத்தி விட்டு போய் ஜெபம் பண்ணுகிறார். மார்க் 14:32. தூக்கத்தில் என்னத்த பதில் பேச போறாங்க? மார்க் இன்னும் ஒரு பார் சொல்றார். அவர் முகங்குப்புற அப்படின்னு சொல்லுகிறார். மார்க் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தரையில விழுந்து, ஜெபத்துல தரையில விழுந்து. மத்தேயு சொல்றார் அவர் முகங்குப்புற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மார்க் சொல்லுகிறார் தரையில விழுந்து அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். சீமோனை பார்த்து கேட்கிறார், 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதப்பா அப்படிங்கிறார். சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் தான். போய் ஜெபம் பண்ணுகிறார். மறுபடியும் வந்து பார்க்கிறார். அவருடைய கண்கள்ல தூங்குறாங்க. 3 தடவையும் இயேசு அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறார். லூக்கா 22. மத்தேயு மார்க் சொன்னதை விட இவர் சற்று வித்தியாசமான காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறார். 41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு. மத்தேயு என்ன சொல்றாரு? முகம் குப்புற. மார்க் என்ன சொல்லுகிறாரு? தரையில விழுந்து. லூக்கா என்ன சொல்லுகிறாரு? முழங்கால் படியிட்டு. அப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்? இப்ப ஜெபத்துல இப்ப நீங்க கற்பனை செய்து பார்க்கணும். அப்ப லூக்கால இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். முழங்கால் படிட்டு இருப்பார், முழங்கால் படிட்டு. அப்பதான் லூக்கா தான் கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப இப்படி நீங்க பார்க்கணும் வசனத்தை. முழங்கால் படிட்டு, அதுக்கப்புறமா முகம் குப்புற, அதுக்கப்புறமா தரையில் விழுந்து. 3வது ஸ்டேஜில் தான் மார்க் சொல்லுவார். ஸோ இப்போ இந்த காட்சியை நீங்கள் மனக்கண்ணுக்கு முன்னால் நிறுத்தணும். பிறகு அந்த ஜெபத்தில் 2 பேரும் எழுதிட்டாங்க. என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும், இல்லாவிட்டால் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகவில்லை. 43ஆம் வசனத்தை மத்தேயும் எழுதல, மார்க்கும் எழுதல. என்ன சொல்றாரு லூக்கா? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஏன் பலப்படுத்தினான் என்றால், ஆத்துமாவிலே சாவு துக்கம் வந்து விட்டது. துக்கம் என்பது எங்கே வரும் என்றால் உடம்புல கிடையாது, ஆத்துமாவில தான் துக்கம், சோல். அதனாலதான் யோவான் எழுதும்போது எழுதுவார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ ஆத்துமாவில தான் வாழணும். உன் ஆத்துமாவில துக்கம் இருக்கக்கூடாது. ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இயேசுவுக்கு அந்த மரண நேரம் வந்தது, ஆத்துமாவிலே ஒரு துக்கம் வந்தது. அந்த துக்கத்துல தான் ஜெபிக்கிறார். அந்த துக்கம் வந்த உடனே தான், அதனால தான் கூட்டிட்டு போறார். ஒருவேளை மயக்காட்சி விழுந்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு 8 பேரை ஓரமா, சரி நீங்க அப்படி உட்காருங்க, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் வீழ்த்திருங்க 3 பேரும், நான் ஜெபம் பண்ண போறேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண உடனே அவருடைய ஹார்ட் நசுங்க ஆரம்பிச்சது. ஹார்ட் நசுங்கின உடனே பிரஷர் அதிகமாகிறது, ஹை பிளட் பிரஷர், உடம்பெல்லாம் ரத்தம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது, ரத்த நாளங்கள் புடைத்தது. அவ்வளவு பிரஷர். இயேசுக்கு பிரஷர் வந்தது. என்ன பிரஷர் தெரியுமா? உங்களையும் என்னை நினைத்து, உங்களையும் என்னை இயேசு நினைத்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய துரோகங்கள், நம்முடைய காட்டிக் கொடுத்தல், நம்முடைய மறுதலிப்பு, நம்முடைய பேராசை, எல்லா உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாம் வந்த உடனே இயேசு பிரஷர் அழுத்துது. அழுத்தணுன்னு அவருடைய ரத்தம் வேர்வை துளையின் வழியாக சொட்டு சொட்டா ஊத்துது. அதனாலதான் தூதன் தோன்றி பலப்படுத்தினான். அதுக்கு தான் இவங்களை கூட்டிட்டு வந்தாரு. 11 பேரும் பேசாம தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசுனார் என்ன சீன்ல போறாரு, என்ன ட்ரையல்ல போயிட்டு இருக்காரு, ஒன்னும் தெரியல. அப்படியே வெடிக்குது, ரத்தம் ஊத்துகிறது, ஹை பிளட் பிரஷர், பிளட் எல்லாம் கொட்டுது. தூதன் ஓடி வந்தான். ஏசு இப்ப செத்துடக்கூடாது. செத்துட்டா என்ன ஆகும்? சிலுவைக்கு போய் மீட்பின் வேலையை, திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அது வரைக்கும் இயேசு உயிர் இருக்கணும். சிலுவையில போய் அவர் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு வந்தார். ஆனா இப்பொழுதே ஹார்ட் தாங்க முடியல, ஹார்ட் அட்டாக், தள்ளாடுறார். தேவதூதன் வந்தான், ஓடி வந்து பலப்படுத்துகிறார். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்தார். தூதன் பலப்படுத்தினான், எழுந்திருந்தார். எழுந்து அவர்களை பார்க்கிறார்.
உடம்பெல்லாம் ரத்தம், ரத்தத்தோடு போய் அப்படியே பேதுரு, யாக்கோபு, யோவான் இன்னும் தூங்கின்னு இருக்கிறீங்களா? ஏந்திருங்கப்பா. 8 பேரை பார்க்குறார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, ததேயு, லெபேயு, லூக்கா, என்ன பண்றீங்க? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு புரியல. இயேசு மேல ரத்தம் இருக்குது, உடம்பெல்லாம் நடக்க முடியல. இயேசு தூதன் தோன்றி கொஞ்சம் பலப்படுத்தினான். தள்ளாடி நிற்கிறார். இந்த காட்சியை இவங்க 3 பேரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த காட்சிக்கு போகலாம். 9வது, யூதாஸ் போர் சேவகருடன் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட சேவகர்களை கொண்டு பந்தம், தீவட்டி, ஆயுதங்களுடன் வருதல், முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்தல். அடுத்த காட்சி, அடுத்த சீன் இது. முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுங்க. எவ்வளோ பேர் வராங்க இங்க இருக்கு? ஆக மொத்தம் 12 பேர் இயேசுவோடு கூட. மத்தேயு 26. அப்ப சொல்றார், எப்ப இவர் எழுச்சி தள்ளாடி நிற்கிறார் பாருங்க. தள்ளாடி அப்படி நிற்கும்போது, என்னப்பா எப்படி தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இலை பாருங்க. கோபத்தில் பேசுறார். நல்லா தூங்கி இலை பாருங்கப்பா, இனி நித்திரை பண்ணி இலை பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்கல்லாம். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது அப்படின்னு சொல்றார். என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். இயேசு சொல்லுகிறார், இப்போ எழுந்திருங்கப்பா போலாம், டைம் ஆயிப்போச்சு, வேளை வந்தது, காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். கூட இருக்கிறவன் காட்டி கொடுக்கிறான்னு சொல்லி ஏற்கனவே 11 பேர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த 11 பேரும் புரிஞ்சுக்கல. அவர்கள் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரையும் நம்பி அவர்களிடத்தில் இணங்கவில்லை. யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருந்தபடியால், எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் இயேசு உடனே நம்பி இணங்கிடவே மாட்டார். உள்ளத்தில் இருக்கிறது இயேசுக்கு தெரியும். இந்த 11 பேருக்குள்ள நம்பி இணங்கவே மாட்டார். அவங்களை தனியாக தான் வச்சிருந்தார், தனியாக தான் ஜெபம் பண்ணார், தனியாக தான் வெற்றி ஜெபித்து சிலுவைக்க தயாரானார். கூப்பிடுறாரு, எழுந்திருங்கப்பா அப்படின்னு. 11 பேர், இவரோட சேர்த்து 12 பேர். பாருங்க யார் யார் வர்றது பாருங்க. பிரதான ஆசாரியர், மூப்பர், இவங்க 2 பேரும் அனுப்பின திரளான ஜனங்கள். அப்புறம் பட்டயம், தடிகளை பிடித்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறான் யூதாசு, நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன் தான் பிடிச்சு கொள்ளுங்க. ஏனென்று கேட்டால் இருட்டான நேரம், மாலை மயங்கி ஒரு இருட்டான நேரம். அதனால தான் வேறொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தீவட்டிகளோடும் பட்டயத்தோடும் வந்தார்கள் என்று. கொஞ்சம் இருட்டாகி போச்சு. அது இல்லாமல் இயேசு யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன செய்யறான், ஒரு அடையாளம் சொல்லி இருக்கிறான். இயேசுனிடத்தில் வந்து, ரபி வாழ்க, ஹேல் ரபா ஹேல் வாழ்க. இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றார், என் சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஃப்ரெண்டு எதுக்கு வந்த? இதுக்குள்ள அவங்க கிட்ட வந்து இயேசு மேல கையை போட்டு அவரை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இயேசுவை கேட்ச் பண்ணியாச்சு. இப்போ மார்க் என்ன சொல்றாரு பார்க்கலாம். மார்க் 14:41-46. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்க படுகிறார், என்னை காட்டி கொடுக்க வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். பட்டயம் தடிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதுல வேற பத்திரமா பிடிச்சிருங்க, ஏன்னா ஏற்கனவே விலை பேசிட்டாரு 30 வெள்ளிக்காசுக்கு, அதனால பத்திரமா பிடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா பந்தம், தீவட்டி, ஆயுதம். அதுக்கு முந்தின 2 பேரும் 3 பேரும் எழுதியிருப்பாங்க, பட்டயங்கள், தடிகள். அப்ப என்னென்ன வந்திருக்குது, பட்டயம், தடி, பந்தம், தீவட்டி, ஆயுதம். இவ்வளவு மெட்டீரியல் ஸ்டஃப் எடுத்துன்னு வராங்க இயேசு அடிச்சு உடைச்சு பிடிச்சு வெட்டுறதுக்காக. கும்பல் வருது. அப்படி இயேசு இப்ப நேரா போறார். எப்ப ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் எழுப்பிட்டு அலர்ட் பண்ணிட்டார். இல்லைன்னா இயேசு மாத்திரம் பிடிச்சிட்டு போயிடும், இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அலர்ட் பண்ணிட்டார். அலர்ட் பண்ணிட்டு அந்த கும்பலை பார்த்தோன்னே, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அவர் யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு. இயேசு, நீ என்னத்துக்கு அட்ரஸ் தேடி அலையணும், அட்ரஸே நான் தரேன் என்று சொல்லி
சொல்கிறார். நான் தான் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படின்ன உடனே யூதாசும் நின்றான் அவர்களுடனே. நான் தான் என்று அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு, அவ்வளவுதான். இந்த சீனை மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் எழுதல. அதுக்கு தான் ஒன்னா போட்டு பிரிச்சு காட்டு. இந்த காட்சியை இயேசுல யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அப்படின்னார். அப்படி நான் தான் சொன்ன உடனே எல்லாரும் பின்னாடி டமால் நோடுறாங்க. கடைசி நேரத்தில் உள்ள மிரக்கலை பாரு. இயேசு நான் தான் அப்படி சொல்லுகிறார். அதிகார தோரணையில நான் என்னதான் பிடிக்க வந்தீங்க. ஆனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே இந்த சீனை எழுதவே இல்லை. யோவான் தான் எழுதுற. அதனால தான் நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டிட்டு. அடுத்த காட்சிக்கு நாம போகலாம். 10வது காட்சி, காதை வெட்டுதல். அடுத்த காட்சி காதை வெட்டுதல், மத்தேயு 26. ஏன்னா ஏற்கனவே ஏசு சொல்லிட்டார், வஸ்திரம் இல்லை, பட்டயம் இல்லாதவன் பட்டயத்தை வாங்கிக்கங்க, நான் ஒலிவ மலைக்கு போகலாம். அதெல்லாம் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும். இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ண அதிகாரத்திலலாம் இருக்காது. பட்டயம் இல்லாதவன் பட்டயத்தை வாங்கிக்க, காசு இல்லையா உன் துணியை வித்தாச்சும் ஒரு கத்தி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாரு. ஒருத்தன் சொன்னான், என்கிட்ட ஒன்று இருக்குது, அது போதும் அப்படின்ட்டார். ஏன்னு கேட்டால் எல்லாரும் மீன் வெட்டுறவங்க தானே. அவன் என்ன பண்ணுறான், கத்தியை எடுத்த உடனே ஆண்டவரே வெட்டுவோமா அப்படின்னா, அது அடுத்த வருஷத்தில் வரும் மார்க்கில். கையை நீட்டி பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனை காதரை வெட்டினான். அப்போ ஏன் சொல்ற, இல்லை உரையில் போடுப்பா கத்தியை, பட்டயத்தால் எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவான். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டான் என்று நினைக்கிறாயா அப்படின்றார். என்ன நினச்சிக்கிட்ட, ஒரு லேகியோனுக்கு 2000 வீரர்கள், லீஜியன் இத்தாலியினுடைய கணக்கு 2000 சிப்பாய், 12 24,000 சிப்பாய்ங்க வந்திருப்பாங்க, தூதர்கள் வந்திருப்பாங்க. இப்ப பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் நீ எது கத்தி எடுத்துன, உரையில போடு அப்படின்ட்டார். உரையில போட்டு அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? இந்த வேத வாக்கியம் நிறைவேற வேண்டுமானால் நான் தூதர்களை அழைத்திருக்க முடியாது, கூடாது. கத்தி உரையில போடு அப்படின்ட்டார். மார்க்கு 14. 2 பேரும் அதான் சொல்றாங்க. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் தான் 2 பேரும் சொல்றாங்க. லூக்கால பாருங்க, லூக்கா 22:49. கேட்குறாங்க, கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆண்டவரே இப்படி கூட்டமாக வந்துருச்சு, முழிப்பு வந்தது, இப்போதான் அவங்களுக்கு தூக்கத்தை விட்டு எழுந்தாங்க. ஆண்டவரே பட்டயத்தினால வெட்டுவோமான். உடனே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். ஏசு அங்கே ஒரு மிரக்கல் பண்ணுறார். இம்மட்டும் நிறுத்துங்க என்று சொல்லி அந்த காதை எடுத்து ஒட்டி சொஸ்தமாக்குறார். எங்க அந்த காதை அறுந்து போன காது இல்லாத மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிரக்கல். பிரைஸ் லார்ட் சொல்லுமா. அந்த காதை எடுத்து ஒட்டுறார், ஒட்டி அனுப்புறார். ஆனால் அவன் பேர் போடல. இந்த பேரெல்லாம் சொல்றது யோவான் சொல்லுவார். யோவான் 18. அது எந்த காது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் காதரை வெட்டினான். அது எந்த காதலை வெட்டி இருக்கிற? வலது காதரை வெட்டினான். அப்போ வலது காதை தான் வெட்டிக்கிறான். அப்போ வலது காதை வெட்டினா பின்னால இருந்து வெட்டிக்கிறான், முன்னால இருந்து வெட்டல. முன்னால இருந்து வெட்டினா இடது காதை தான் வெட்டி இருக்கணும், நேருக்கு நேராக வெட்டியிருந்தா. பேதர் தூக்கத்தில் நைட்ல என்ன பண்ணிக்கிறாரு, போய் பின்னால போட்டு வெட்டினாரு. வெட்ட உடனே தனியாக காது துண்டா ஓடி போச்சு. அவங்க பந்தத்தில் அந்த காது துண்டு எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி எடுத்து வந்து ஏசு என்ன பண்றாரு, ஒட்டி அனுப்புறாரு. பிரைஸ் லார்ட் சொல்லுமா. 18:10. அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ். இப்போ யோவான் சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்கா எந்த டைரக்ஷன்ல வெட்டினா, எதை வெட்டினா, வெட்டப்பட்டவனுடைய பேர் என்ன, இதெல்லாம் யோவான் தான் டிஸ்கிரிப்ஷன்ல நல்லா கொடுக்குறார். மல்கூஸ். இந்த 3 பேரும் வேலைக்காரன் சொன்னாங்களே தவிர பேர்லாம் சொல்ல. யோவான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவார். மல்கூஸுடைய காதை பின்னால இருந்து வெட்டிக்கிறார். பேர் காதை வெட்டுதல். வஸ்திரத்தை போட்டு விட்டு நிர்வாணமாய் ஓடின வாலிபன். மத்தேயு 26:56. எல்லாரும் ஓடுறாங்க. எப்ப ஏசு சொன்னார்ல, மேய்ப்பனை வெட்டுவேன் சிதறடிக்கப்படும் சொன்ன உடனே இவங்க எல்லாம் பிடிச்சி ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. அவ்வளவுதான், ஒருத்தர் கூட இல்லைங்க. சீசர்ல ஓடுறாங்க. அதுல ஓடின பிறகு மார்க்குல 14 அதிகாரம் 50 வசனம் இந்த 2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க.
எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் தன் துப்பட்டியை மாத்திரம் போர்த்தி கொண்டு அவர் பின்னே போனான். இயேசு பின்னால எல்லாரும் ஓட்டாங்க. ஆனா ஒரு வாலிபன் தன் துப்பட்டியை மாத்திரம் தன் மேல போர்த்தி கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே துப்பட்டி கூட விட்டுட்டு ட்ரெஸ் இல்லாம நிர்வாணம் விட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வர்ற காட்சிகளில் ஒரு கதாபாத்திரங்கள். பிறகு நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். பேதுரு மறுதலித்ததையும் மற்றவற்றையும். இன்றைக்கு 11 சம்பவங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை ஒவ்வொரு சுவிசேஷத்தின் வாயிலாக இன்றைக்கு 11 முடிச்சிருக்கிறோம். இன்னும் 34 காட்சிகள் இருக்கிறது. சினாரியோ ஆஃப் ஜீசஸ், பாத் டு த குரூசிஃபிக்ஷன் அண்ட் டு த டெத் அண்ட் ரிசரக்ஷன். அது பாதை, இயேசு கடந்து போகிற பாதைகளை தான் நாம் தியானித்து கொண்டு வரும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எழும்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.